அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுக்காகனா அது இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கோட விற்பனையாளருக்கும் கட்டுநருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் இல்லையா. ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளுக்கான மாவட்ட வாரியாக அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், மெரிட் லிஸ்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், ஸோ இதில் யாரெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அது என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க, ஸோ எதன் அடிப்படையில் செலெக்ஷன் மார்க்லாம் போட்டிருக்கிறாங்க, விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் சேர்த்து கட் ஆஃப் எப்படி போட்டிருக்கிறாங்க, எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்குது, இது முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆன அனைவருக்கும் சரிங்களா, மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக செலக்ட் ஆன அனைவருக்குமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் அனுப்ப போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் வரப்போகுது, மெயினாக இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமான வீடியோ, ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோஸ் இது. ஏன்னா மாவட்ட வாரியாக லிஸ்ட் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போகிறதாகவும் வெளியிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் இன்று முதல் செலக்ட் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மாவட்ட வாரியாக சரிங்களா, மாவட்ட வாரியாக டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கரூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தருமபுரி மாவட்டம் மட்டும் ரிசல்ட் லிங்க் ஓப்பன் ஆகலை, மீதி எல்லாமே ப்ளூ கலர் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் மாற்றங்கள் நடந்திருக்குது. இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நேம் லிஸ்ட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்ளிகேஷன் நம்பரு, ஸோ என்ன டேட் ஆஃப் பர்த்தில் செலக்ட் ஆகிருக்காங்க, ஸோ அவங்களுடைய நேம் எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல்ல என்ன அப்படின்னா, இப்போது ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் ஓகேங்களா, விற்பனையாளருக்குமான கட்டுநருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலையுமே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஒரு வழியாக இப்போது அதற்கான ரிசல்ட் பார்த்திங்கனாக்கா 38 மாவட்ட வாரியாக அஃபிஷியல் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இதில் விட்டுருக்காங்க சரிங்களா. இதை எப்படி நான் டவுன்லோட் பண்ணணுன்றத வீடியோவோட ஏதோ ஒரு டைமில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்தியிருக்கிறாங்க, என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தா தான் இதுக்கான உங்களுக்கு விளக்கம் புரியும் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டில் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க, நிறைய பேர் அவங்க நேம் லிஸ்ட்டையும் வரல சரிங்களா, நல்லா இன்டர்வியூ பண்ணவங்க பேரும் வரல, அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருந்தவங்க நேமும் வரல. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்திருக்குது. ஒரு வேளை காசு கொடுத்து அனைத்து பேரும் வாங்கிட்டாங்களா அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்காணல் ஆல்மோஸ்ட்டு ஒரு 80% நேர்காணல் முடிஞ்சிருந்தது இல்லையா, ஒரு 1 வீக் முன்னாடி வரைக்கும். ஸோ இப்போ 1 வீக்காக அந்த மீதி இருக்கிற அந்த 20 மாவட்டங்களுக்கான நேர்காணல் நடத்தி முடிச்சிட்டாங்க சரிங்களா. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உடனுக்குடனே சரிங்களா, ஃபாஸ்ட்டாகவே பார்த்திங்கனாக்கா இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும். இதான ரூல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்திங்கனாக்கா உங்களுடைய
டாக்குமெண்ட்டுக்கு ஓகேங்களா, உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு வந்து 50 மார்க்கும், நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இன்டர்வியூக்குள்ள 50 மார்க்கும். அதாவது நீங்கள் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 5 கொஷின் கேட்டாங்கன்னா 5க்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்கு. ஒரு வேளை உங்களுக்கு 10 கொஷின் கேட்டால் அதில் 5 ஆன்சர் பண்ணிங்கன்னா அதில் 50 மார்க் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ யார் கேட்குறாங்களோ, உங்களுக்கு யார் இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து. ஒரு சில பேர் 2 கொஷின் கேட்டிருப்பாங்க, 2 கொஷின் கொஞ்சம் டஃப்பான கொஷின் கேட்பாங்க. அந்த 2 கொஷினுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 50க்கு 50 போட்டுருவாங்க. ஒரு சில பேர் வந்து ஈஸியான கொஷின் ஒரு 5 கொஷின் கேட்பாங்க, அந்த 5மே நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா. ஒரு சில பேர் வந்து 10 கொஷின் கேட்பாங்க, அதில் ஒரு கொஞ்சம் டஃப்பான கொஷின் 5 கொஷின் இருக்கும், 5 கொஷின் ஈஸியாக இருக்கும். 10ல் 5 சொன்னீங்கன்னா அதில் உங்களுக்கு 50 மார்க். இந்த மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நேர்காணல் நடக்கும் ஓகேங்களா. 50க்கு 50 எப்படி இருக்கிறதுன்னு. அடுத்ததாக உங்களுடைய டாக்குமெண்ட் ஓகேங்களா. உங்கள் டாக்குமெண்ட் வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு உங்களுடைய 10வது மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மெயினாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா. அடுத்ததான் உங்களுடைய வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட இதை உங்களுடைய ஃபோட்டோ, ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப்காக, ஸோ இது எல்லாமே இருந்தது அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட்ஸு, அது மட்டும் இல்லாமல் முதல் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான மார்க்கும் கொடுப்பாங்க, அதிகப்படியான முன்னுரிமையும் கொடுப்பாங்க. இந்த மோஸ்ட்லி இதெல்லாமே வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு 50க்கு 50 போட்டிருப்பாங்க. இப்படி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கணும். அடுத்ததாக இன்னொரு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா, அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதாவது என்ன அப்படின்னா, நாங்கள் இவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லிட்டு. அது யாருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருக்கிறவங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த முதல் பட்டதாரி இருக்கிறவங்களுக்கு முதல் முன்னுரிமை. அது மட்டும் இல்லாமல் அவங்க அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், முதல் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அடுத்ததாக கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்கள், இந்த கேட்டகரியில் வரவங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு 2வது முன்னுரிமையாக வழங்கியிருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்ததாக இந்த தமிழ் வழியில் 10வதுலேயும் சரி 12வதுலேயும் சரி தமிழ் வழியில் படித்தவங்க ஓகேங்களா. தமிழ் வழியில் இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்கு இல்லையா, அதில் வந்து தமிழ் மீடியம் யாரெல்லாம் படித்தாங்களோ அதுக்கான தமிழ் வழி சான்றிதழ் நீங்கள் படித்த ஸ்கூலில் ஒன்று வாங்கணும். 1வதுலேருந்து 10வது வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டு, 10வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட், 2 சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். இது சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடந்திருக்கும். இப்படி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கணும். ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்குற மாதிரி வந்து யாருன்னே தெரியாதவங்களை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நேம் லிஸ்ட்டை எல்லாமே சேர்த்துருக்காங்க. பெரும் அதிர்ச்சி உள்ளாயிருக்க மக்களே. இது எல்லாமே காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் நமக்கு வந்து தகவல் தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இதில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு அனைவருக்குமே வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் நம்பரு, அதேமாரி அவங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, செலக்டடா இல்லையான்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்கள் லிஸ்ட்டுமே உங்கள் நேமுமே இதில் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் மூலியமாகவும் வந்திருக்கும் ஓகேங்களா. அதை வந்து தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்எஸ் கண்டிப்பாக மெயில் வரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் லிஸ்ட்டோட வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலக்ட் ஆகலை, நான் நல்லா தான் பண்ணியிருந்தேன், நான் செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடும் பண்ணலாம். அதுக்கான ப்ராசஸ் எப்படின்றதையும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.